வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பெயரில் என்ன இருக்கிறது. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அந்த பேருந்து நிலையத்தில் காரக்குடிக்கு செல்லும் பேருந்து நின்று கொண்டு இருந்தது. அந்த பேருந்தில் ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஏறினாள். டிராவல் பேக்கை சீட்டுக்கடியில் வைத்துவிட்டு உட்கார்ந்தாள். அவள் ஏறிய 5 நிமிடத்தில் நடத்துனர் ஏறினார். பஸ்ஸில் இருந்த அனைவருக்கும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தார். அவரிடம் காரக்குடிக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டாள். அம்மா கண்ணு ஓடாத, கண்டக்டர் மாமா திட்டுவாரு, இங்க வா, இந்த பக்கம் வா என்ற குரல் வந்த திசை பக்கம் திரும்பி பார்த்தாள். புதிதாய் மலர்ந்திருக்கும் மலர் போல் ஓர் அழகான பெண் குழந்தை. 3 வயதிற்கு மேல் இருக்காது. வேகமாக சீட்டில் இருந்து எழுந்து கம்பிகளை பிடித்து நடந்து சென்று அந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு மீண்டும் தனது சீட்டில் வந்து உட்கார்ந்தாள் அந்த குழந்தையின் அம்மா. பின் ஜன்னல் வழியாக குழந்தைக்கு வேடிக்கை காட்ட ஆரம்பித்தாள். ஜன்னல் வழியாக அந்த குழந்தை வெளியில் வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் அம்மாவை ஆச்சரியமாக பார்த்தாள் அந்த 60 வயது பெண்மணி. அவளின் ஆச்சரியத்திற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அவள் பெயரும் அம்மா கண்ணு. இந்த நவநாகரிக காலத்தில், டெக்னாலஜி யுகத்தில் பேரழகான குழந்தைக்கு அம்மா கண்ணு என்று பெயர் வைத்திருக்கிறாளே என்று மிகுந்த வியப்போடு அந்த குழந்தையின் அம்மாவை பார்த்தாள். அவளை பார்த்தால் கல்லூரிக்கு சென்று பட்டம் வாங்கியவள் போல் இருந்தாள். சுடிதார் அணிந்திருந்தாள். நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்திருந்தாள். காலில் முத்து வைத்த மெட்டி அணிந்திருந்தாள். காதில் ப்ளூடூத், கையில் செல்போன். கண்டிப்பாக படித்த நகரத்து பெண்தான் அவள் என்று அவளை பார்ப்பவர்கள் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள். அப்பேற்பட்ட நவநாகரிக மங்கை தனது அழகான செல்ல குழந்தைக்கு அம்மா கண்ணு என்று பெயர் வைத்திருக்கிறாள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று வியப்பு மாறாமல் அந்த குழந்தையின் அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பேருந்தின் டிரைவர் ஏறினார். மக்களும் ஒவ்வொருவராக ஏற ஆரம்பித்தார்கள். பேருந்து கிளம்ப ஆரம்பித்தது. பேருந்து செல்ல செல்ல மரங்கள் எல்லாம் பின்னோக்கி போவதை பார்த்து அந்த குழந்தை கைதட்டி சிரித்து கொண்டிருந்தது. குளிரும் இல்லாமல் வெப்பமும் இல்லாமல் இதமான காற்று வீச ஆரம்பித்தது. பேருந்தில் திரை இசை பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த குழந்தையின் கண்கள் சொக்கியது. அப்படியே அன்னையின் மடியில் உறங்கிவிட்டது. அதனை பார்த்து ரசித்து மெலிதாக புன்னகைத்து கொண்டாள் அந்த 60 வயது அம்மா கண்ணு. அவளுக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத பெயர் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது அவளுடைய பெயர்தான், அம்மா கண்ணு. சிறு வயதில் இந்த பெயர் மீது அவளுக்கு விருப்போ வெறுப்போ இருந்ததில்லை. எல்லோரையும் போல் நண்பர்களோடு விளையாடினாள். உறவினர் வீட்டிற்கு செல்வாள். சந்தோஷமாக இருந்தாள். காலங்கள் ஓடின. பள்ளிக்கூடம் சென்றாள். விவரம் தெரிய ஆரம்பிக்க அவளின் பெயர் அவளுக்கு பிடிக்காமல் போனது. எவ்வளவு அழகான ஸ்டைலிஷான பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்றை நமக்கு வைத்திருக்க கூடாதா? போயும் இந்த பெயரை எனக்கு வைத்து விட்டார்களே என்ற கோபம் அவள் நெஞ்சில் அணையா கனலாக எரிந்து கொண்டு இருந்தது. அவளின் பெற்றோர் மீது, குறிப்பாக அவள் அப்பா மீதுதான் அவளுக்கு மிகுந்த கோபம். கோபப்பட்டு என்ன செய்வது? அப்பா எது செய்தாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும் என்ற எண்ணம் அவள் மனதில் ஆழ பதிந்து விட்டது. அதனால் அவளால் கோபத்தை வெளிக்காட்ட முடியவில்லை. அவளின் அப்பா பெயர் மோகன், அம்மா பெயர் வள்ளி. மோகன் சிறுவயதாக இருந்த பொழுதே அவனின் அப்பா இறந்து விட்டார். தனி ஒரு மனுஷியாக இந்த சமுதாயத்தில் போராடி நேர்மையாக ஒழுக்கமாக பணம் சம்பாதித்து மோகனை வளர்த்து கரை சேர்த்தவள் அவனின் அம்மாதான். மோகன் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது உடல்நிலை குறைவால் அவனின் அம்மா இறந்து விட்டாள். இந்த உலகத்தில் அவனுக்கென்று இருந்த ஜீவனும் சென்ற பிறகு அவன் நடைப்பிணமாகிவிட்டான். பின் அவனின் பள்ளிக்கூட வாத்தியார்களின் உதவியோடு 12ஆம் வகுப்பில் படித்து தேர்ச்சி பெற்றான். அவன்
அவனை மேற்படிப்பு படிக்க வைக்க அவனின் வாத்தியார்கள் உதவுவதாக சொன்னார்கள். ஆனால் மோகனிற்கு மேற்படிப்பு படிக்க விருப்பமில்லை. யாருக்கும் பாரமாக இருக்க அவன் விரும்பவில்லை. அதனால் பக்கத்து ஊரில் இருக்கும் அரிசி மில்லிற்கு வேலைக்கு சென்றான். நாட்கள் ஓடின. அங்கு வேலைக்கு சேர்ந்த வள்ளியை காதலித்தான். அரிசி மில் ஓனர் தலைமையில் கல்யாணம் முடிந்தது. ஆண்டுகள் சென்றது. மோகன் வள்ளி தம்பதிகளுக்கு பெண் குழந்தை பிறந்தது. மருத்துவமனையில் பெண் குழந்தை என்று நர்ஸ் வந்து சொன்னதும் அவன் மனதில் தோன்றிய எண்ணம் ஒன்றே ஒன்றுதான். அவனின் அம்மாதான் அவனுக்கு மகளாக வந்து பிறந்திருக்கிறாள். இந்த எண்ணம் தோன்றியதும் தன் குழந்தைக்கு அம்மாவின் பெயரை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான். அதனால்தான் தனது மகளுக்கு அம்மாவின் பெயரான அம்மா கண்ணு என்ற பெயரை வைத்தான். மனதார வாயார அம்மா அம்மா என்று தனது செல்ல மகளை அழைத்தான். மகள் பிறந்ததிலிருந்து தன்னை பெற்ற தாயே தன்னுடன் இருப்பது போல் மோகனிற்கு ஒரு உணர்வு. அந்த உணர்வு மிகுதியால் அவன் வழக்கத்தை விட சந்தோஷமாக இருந்தான். மனதில் பயம் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தால் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காது. அதனால் மோகன் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தான். ஆனால் அம்மா கண்ணு மனதில் சந்தோஷம் இல்லை. அப்பொழுது அம்மா கண்ணு 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். அவள் அந்த ஊரு கிராமத்தில் அரசு பெண்கள் பள்ளியில் படித்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவளுடன் படித்த அவளின் நெருங்கிய தோழி அபிநயா சொன்னாள், ஏ அம்மா கண்ணு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கோச்சுக்க மாட்டியே? கேளு, என்ன விஷயம்? உனக்கு ஏண்டி உங்க வீட்ல இப்படி பேர் வச்சாங்க என்று அபிநயா கேட்டதும் அம்மா கண்ணு அவளை ஆச்சரியமாகவும் அதே சமயம் கோபமாகவும் பார்த்தாள். அபிநயா மேலும் சொன்னாள், இல்லடி, இது என்ன பேரு அம்மா கண்ணு? சரியான பழைய பட்டிக்காட்டு பேரு என்று அபிநயா சொன்னதும் அம்மா கண்ணுவின் கண்கள் கலங்கியது. நாள்தோறும் அந்த பெயரை வைத்து சக மாணவிகள் அவளை கிண்டல் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆரம்பத்தில் வருத்தமாகவும் கோபமாகவும் இருந்தது. அவள் அழுகாத நாளே இல்லை. ஆனால் போக போக பழகிவிட்டது. இப்பொழுது அவர்கள் கிண்டல் செய்வதை எல்லாம் அவள் பொருட்படுத்துவதே இல்லை. அவளின் கவனம் முழுக்க படிப்பில் இருந்தது. 12ஆம் வகுப்பில் அந்த மாவட்டத்திற்கே முதல் மாணவியாக வரவேண்டும். அம்மா கண்ணு முதலிடம் என்று பள்ளிக்கூட நோட்டீஸ் போர்டில் வரவேண்டும். இந்த பெயரை கிண்டல் செய்தவர்கள் அனைவரும் அம்மா கண்ணு முதலிடம் என்று நோட்டீஸ் போர்டை பார்த்து படிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். ஆனால் இன்று அவளின் உற்ற தோழியே அவளின் பெயரை கிண்டல் செய்வாள் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவள் கண்கள் கலங்கியது. அவளின் கலங்கிய கண்களை பார்த்ததும் அபிநயா சொன்னாள், ஏய் அழுகாத, நான் மத்த பிள்ளைங்க மாதிரி கிண்டல் பண்ணல, உன் நல்லதுக்காகத்தான் கேட்டேன் என்று அபிநயா சொன்னதும் அம்மா கண்ணு கண்ணீரை துடைத்து கொண்டாள். அபிநயா மேலும் சொன்னாள், ஆமாண்டி, இது பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடம். இங்கேயே உன்னைய இப்படி கிண்டல் செய்யறாங்க. நீ காலேஜுக்கு போன பிறகு அங்க பசங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க உன் பேரை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாரு என்று அபிநயா சொன்னதும் அம்மா கண்ணுவின் முகத்தில் பயம் தெரிய ஆரம்பித்தது. பெண்களே இப்படி கிண்டல் செய்தால் ஆண்கள் எப்படியெல்லாம் கேலி செய்வார்கள்? அபிநயா சொல்வது நியாயம்தான் என்று சிந்திக்க ஆரம்பித்தாள். அபிநயா மேலும் சொன்னாள், இந்த கிண்டல் கேலி எல்லாம் நம்மளோட தன்னம்பிக்கைய உடைச்சிரும். அப்புறம் நீ பெரிய அதிகாரி ஆகணுன்ற உன்னோட கனவு பலிக்காது என்று அபிநயா சொல்ல சொல்ல அம்மா கண்ணுவின் பயம் அதிகமானது. அபிநயாவின் கையை பிடித்து கொண்டு கேட்டாள், நீ சொல்றது சரிதான், நான் என்ன பண்ணட்டும்? 12th ரிசல்ட் வந்ததும் உங்க வீட்ல சொல்லி உன் பேரை மாத்திரு. மாடனா பேர் வச்சுக்கோ. இந்த பேரோட காலேஜுக்கு போகாத. உன் பேரை சொல்லும் போதே எல்லாரும் திரும்பி பார்க்கணும். அந்த அளவுக்கு கேட்கவும் சொல்லவும் நாகரிகமா இருக்கணும். அப்படி ஒரு பேரை வச்சுக்க. நீ சொல்றது சரிதான், அப்படியே செய்றேன் என்றாள் அம்மா கண்ணு. 12ஆம் வகுப்பு பரீட்சை முடிந்து ரிசல்ட் வந்தது. அவள் ஆசைப்படி அந்த மாவட்டத்திற்கே முதல் மாணவியாக வந்தாள். பள்ளிக்கூட நோட்டீஸ் போர்டில் அம்மா கண்ணு முதலிடம் என்று வந்தது. அதனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் மோகனும் வள்ளியும். தனது அம்மாவின் பெயருக்கு தனது மகள் கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டாள் என்று மோகன் பூரித்து போயிருந்தான்.
நாட்கள் சென்றன. கல்லூரியில் அம்மா கண்ணுவை சேர்ப்பதற்கான வேலைகளில் மும்மரமாக இருந்தான் மோகன். அன்று இரவு தயங்கி தயங்கி அம்மா கண்ணு பேச்சை ஆரம்பித்தாள். அப்பா, உங்ககிட்ட ஒன்னு கேக்கட்டுமா? கேளுடாமா. நான் காலேஜில் சேரப் போறேன்ல. ஆமாண்டா செல்லம், அதுக்குத்தான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குப்பா. என்ன வேலைடா? ஏதாவது சர்டிபிகேட் வேணுமா? எங்க போய் வாங்கணும்? யார பார்க்கணும்? சொல்லுடா, உடனே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, சர்டிபிகேட் தான். எனக்கு வேற பேரு வச்சு சர்டிபிகேட் வாங்கணும். வேற பேரா? ஆமாப்பா, காலேஜுக்கு அம்மா கண்ணுன்ற பேரோட நான் போக விரும்பல. மாடனா பேர் வச்சுக்க போறேன் என்று அம்மா கண்ணு சொன்னதும் மோகனின் கண்கள் சிவந்தது. கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையாக கேட்டான். ஏமா? நான் படிச்சது பெண்கள் பள்ளி. அங்கேயே என் பேரை வச்சு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுனாங்க. இப்போ நான் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்து படிக்கிற காலேஜுக்கு போக போறேன். அங்க பசங்க எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கப்பா. எனக்கு நினைச்சாலே அழுகையா வருதுப்பா என்று அழுத அம்மா கண்ணுவின் அருகில் மோகன் சென்றான். அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். அவள் தலையை தடவி விட்டபடி சொன்னான். அம்மாடி, அம்மா கண்ணு எவ்வளவு நல்ல பேரு தெரியுமா? என் ஆத்தாவோட பேரு. அவ பேரு விளங்க பிறந்தவடா நீ. பெயருன்றது நமக்கான அடையாளண்டா. உன்னை கிண்டல் பண்ணவங்க எல்லாம் தலை குனிற அளவுக்கு நீ சாதிச்சு காட்டணும். அம்மா கண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு உன்னை கிண்டல் பண்ண அத்தனை பேரையும் சொல்ல வச்சவடா நீ. இந்த கிண்டல் கேலியெல்லாம் பார்த்து பேரை மாத்த வேணாண்டா. நீ பிறந்ததுக்கு அப்புறம்தான் எங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த நம்பிக்கையில தான் நான் ஆரோக்கியமா இருக்கேன். நீ பேரை மாத்தி என் மனசுல இருக்கிற நம்பிக்கைய கொன்னுப்படாத ஆத்தா என்று கண் கலங்க சொல்லிவிட்டு எழுந்து சென்றான் மோகன். அம்மா கண்ணு அமைதியாக சிந்தித்தாள். தன்னுடைய சந்தோஷம் நல்லது கெட்டது என்று எது பற்றியும் கவலைப்படாமல் தனக்காகவே வாழ்பவர் அப்பா. அவருக்காக நாம் இதை செய்தால் என்ன? எந்த பெயரை கேலி செய்கிறார்களோ அந்த பெயரை சாதனையாளர் பட்டியலில் இடம் பிடிக்க வைத்து விடுவோம் என்ற வைராகியம் அவள் மனதில் தோன்ற ஆரம்பித்தது. அதன் பிறகு பெயர் மாற்றும் எண்ணத்தை கைவிட்டாள். கல்லூரிக்கு சென்றாள். அவள் எதிர்பார்த்தது போல் கேலி கிண்டல் அனைத்தும் சரமாரியாக வந்தது. அவள் எதனையும் பொருட்படுத்தவில்லை. கிண்டல் செய்தவர்களை பார்த்து அவள் கோபப்படவில்லை. அதற்கு பதிலாக சிரித்தாள். அவர்களோடு சகஜமாக பேசி நட்பானாள். அவளுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகமானது. இப்பொழுதெல்லாம் அவர்கள் அவளை கிண்டல் செய்வதில்லை. புதிதாக யாராவது கிண்டல் செய்தால் அவளின் நண்பர்கள் அவர்களை பார்த்து கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் அவளுக்கு ஒன்று புரிய ஆரம்பித்தது. கிண்டல் செய்கிறார்கள் என்று அவர்கள் மேல் அவள் கோபப்பட்டு இருந்தால் இன்று அவளுக்கு நண்பர்களே இருந்திருக்க மாட்டார்கள். அவள் தனிமையில் இருந்திருப்பாள். அவள் மாற்றி யோசித்தாள். அவள் பார்க்கும் பார்வையை மாற்றிக்கொண்டாள். அவர்களுடன் நட்புறவு கொண்டாள். இன்று அவளுக்கென்று ஒரு நண்பர்கள் வட்டம் இருக்கிறது. எதுவுமே நாம் பார்க்கும் பார்வையில்தான் இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவர்களே வெற்றியாளர்கள் என்று புரிந்து கொண்டாள். காலங்கள் ஓடின. அவள் மிகப்பெரிய அரசாங்க அதிகாரியானாள். அவளுக்கு திருமணம் நடந்தது. திருமண பத்திரிகையில் அம்மா கண்ணு என்று அச்சானது. அதன் பிறகு அவள் பெயரை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை. அவள்தான் இன்று சாதிக்க விரும்பும் பல பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாள். அம்மா கண்ணு மேடம் போல ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவளின் பெயரை மக்கள் மனதில் இடம் பிடிக்க வைத்தாள். 60 ஆண்டுகளுக்கு முன்னால் தன் தாய் மீது உள்ள அளவு கடந்த அன்பால் தன் அப்பா தனக்கு இந்த பெயரை வைத்தார். அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இந்த அல்ட்ரா மாடர்ன் உலகத்தில் வர்ஷினி, ஹர்ஷினி, யாழினி, மகிழினி என்றெல்லாம் நவ நாகரிகமாக பெயர் சூட்டாமல் ஒரு படித்த நாகரிகமான பெண் தன் குழந்தைக்கு அம்மா கண்ணு என்று பெயர் வைத்திருக்கிறாளே என்ற வியப்போடு அம்மா கண்ணு அந்த பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாள்.
பேருந்து காரைக்குடியில் நின்றது. அம்மா கண்ணு இறங்கினாள். அவளுக்கு முன்னால் அந்த பெண்ணும் இடுப்பில் குழந்தையை வைத்துக்கொண்டு தோளில் ஹேண்ட்பேக், கையில் ஒரு பேக்கோடு சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு 20 வயது மதிக்கத்தக்க ஒருவன் பைக்கில் வந்து அவள் முன் நின்றான். மெக்கானிக் உடை அணிந்திருந்தான். அண்ணி, லேட் ஆயிடுச்சா என்று கேட்டான். இல்ல வாசு, இப்பதான் பஸ்ஸ விட்டு இறங்குறேன். சரி அண்ணி, அண்ணே உங்களுக்காக தான் மெக்கானிக் செட்ல காத்துட்டு இருக்காரு, வாங்க நீ போகலாம் என்று அவன் சொல்லிக்கொண்டே அவள் கையில் இருந்த லக்கேஜை வாங்கி பைக்கில் வைத்தான். பின் கேட்டான், பாப்பா தூங்கிட்டாளா அண்ணி? ஆமா வாசு என்று சொல்லிக்கொண்டே பின் சீட்டில் குழந்தையோடு அந்த பெண் ஏறிக்கொண்டாள். இதனையெல்லாம் அந்த 60 வயது அம்மா கண்ணு கவனித்து கொண்டே நடந்து சென்றாள். அவள் வாடிக்கையாக வாங்கும் மளிகை கடைக்கு சென்றாள். அவளை பார்த்ததும் அந்த மளிகை கடை முதலாளி கேட்டார், வாங்கம்மா, இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா? ஆமா, நேரே உங்க கடைக்குத்தான் வரேன். இதுதான் லிஸ்ட். இத எப்பொழுதும் போல வீட்டுக்கு டெலிவரி பண்ணிருங்க. சரிங்கம்மா, நான் கொடுத்து விடுறேன் என்று மளிகை கடை முதலாளி சொன்னதும் அம்மா கண்ணு அங்கிருந்து மார்க்கெட்டிற்கு சென்றாள். காய்கறிகளை வாங்கி கொண்டு அவள் வீடு இருக்கும் தெருவை அடையும் பொழுது ஆதவன் அஸ்தமிக்க ஆரம்பித்து விட்டான். அவளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த தெரு அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறி போயிருந்தது. வழக்கமாக அந்த தெருவில் ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கும். ஆனால் இப்பொழுது ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. புதிதாக ஒரு மெக்கானிக் ஷாப், ஒரு டீ கடை என்று 2 கடைகள் புதிதாக வந்திருந்தது. அனைத்தையும் பார்த்து கொண்டே அம்மா கண்ணு வீட்டு வாசல் முன் நின்று பூட்டை திறந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் வீட்டு வேலைக்காரி முனியம்மாள் ஓடி வந்தாள். அம்மா, வந்துட்டீங்களா? ஐயா வரலையா? வா முனியம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். ஐயாவுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு. சரிம்மா, நாளைக்கு காலையில வேலைக்கு வந்துடுறேம்மா. சரி முனியம்மா, என்ன நம்ம தெருவே மாறி போயிருக்கு, என்ன விசேஷம்? ஆமாங்கம்மா, அது ஒரு பெரிய கதை. அப்படியா? உள்ள வந்து அந்த கதைய சொல்லு, கேக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அம்மா கண்ணு உள்ளே நுழைந்தாள். டிராவல் பேக்கை எடுத்து வந்து உள்ளே வைத்தாள் முனியம்மாள். அம்மா கண்ணு சமையல் அறைக்கு சென்று வாங்கி வந்த பால் பாக்கெட்டை எடுத்து கட் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றி காஃபி போட ஆரம்பித்தாள். முனியம்மாள் சொல்ல ஆரம்பித்தாள். அம்மா, நீங்க ஊட்டிக்கு போய் 3 மாசம் இருக்கும்ல, அதுக்குள்ள இங்க ஏகப்பட்ட மாற்றம் நடந்து போச்சு. ரொம்ப நாளா இங்க 2 கடை பூட்டியே இருந்துச்சுல, அது 2க்கும் ஆளுங்க வந்துட்டாங்க. முதல்ல வந்தது மெக்கானிக் கடை தான். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே டீ கடை வந்துருச்சு. நம்ம தெருவுல வண்டிகாரு வச்சிருக்கவங்க எல்லாம் மெக்கானிக் கடைக்கு போகணும்னா 2 கிலோமீட்டர் போகணும். ஆனா இப்போ இங்கேயே மெக்கானிக் கடை வந்துருச்சு. அதனால எல்லாருக்கும் ரொம்ப வசதியா இருக்கு. உடனே பக்கத்துல டீ கடை வந்துருச்சு. மெக்கானிக் கடையில வண்டிய விட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எப்பவும் ஆளும் பேரும் ஜேன்னு இருக்கு. இப்பெல்லாம் ராத்திரி வேலை விட்டு வரும்போது பயமே இல்ல. அந்த மெக்கானிக் கடை அண்ணே ரொம்ப நல்லவரா இருக்காரு. அன்னைக்கு கூட நம்ம லட்சுமி அக்கா பொண்ணு வசந்திய ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். எந்த லட்சுமி? மாவடு ஊறுகாலாம் போடுவாளே, அவளா? அவங்கதாங்கம்மா. அவங்க பொண்ணு வசந்திய ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். லட்சுமி பொண்ணு வசந்தி காலேஜ்ல படிக்குதுல்ல? ஆமாங்கம்மா, அந்த பொண்ணு பயந்து போய் வேகமா வந்திருக்கு. அப்போ அந்த மெக்கானிக் அண்ணே 2 வீலருக்கு பஞ்சர் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. வசந்தியோட பயத்தை பார்த்து விசாரிச்சு அந்த பையனை கூப்பிட்டு பேசி அனுப்பியிருக்காரு. சண்டை போடல, மிரட்டல, அன்பா எடுத்து சொல்லி அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்படித்தான் ஒரு நாள் நம்ம பாரத விலாஸ் அபார்ட்மெண்ட்ல தாலுகா ஆபீஸ்ல வேலை பாக்குற ஷீலாக்கா இருக்காங்கல்ல, அவங்க பையனுக்கு ரொம்ப முடியல. நடு ராத்திரி அந்த மெக்கானிக் அண்ணன் தான் அந்த பையனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்துனாங்க. அந்த அண்ணன் கோவப்பட்டு நாங்க பார்த்ததே இல்ல. சிரிச்ச முகம், அவர் மேல பயம் வரல, ஆனா மரியாதை வருது. ரொம்ப நல்லவருமா. ஓ, பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படியும் ஆட்கள் இருக்காங்களா? நல்ல விஷயம்தான். அவருக்கு உங்களை தெரியுமா? அப்படியா? பேர் என்ன?
பாண்டியன் என்று முனியம்மாள் சொல்லியதும் அம்மா கண்ணு உள்ளத்தில் பழைய நினைவுகள் குற்றால அருவி போல் கொட்ட ஆரம்பித்தது. அமைதியாக சிலை போல் நின்றாள். பின் முனியம்மாள் சொன்னாள், அம்மா, பால் பொங்க போகுது என்று முனியம்மாள் சொன்னதும் தான் அம்மா கண்ணு சுயநினைவுக்கு வந்தாள். ஸ்டவ்வை ஆஃப் செய்தாள். பின் முனியம்மாள் சொன்னாள், சரிங்கம்மா, நான் வரேன், நேரமாச்சு, நாளைக்கு காலையில வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு முனியம்மாள் அங்கிருந்து கிளம்பினாள். காஃபியை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் வந்து உட்கார்ந்தாள் அம்மா கண்ணு. அவள் மனத்திரையில் பழைய நினைவுகள் நிழல் படமாக ஓடியது. அம்மா கண்ணுவின் கணவர் சுப்பிரமணி. அவர் சொந்தமாக சென்னையில் பிசினஸ் செய்கிறார். அம்மா கண்ணு அரசாங்க அதிகாரி. அம்மா கண்ணு சுப்பிரமணி தம்பதிகளுக்கு ஒரு மகன். நாட்கள் ஓடின. அம்மா கண்ணுவிற்கு அப்பொழுது 45 வயது இருக்கும். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவளுடைய சொந்த ஊருக்கே அவளுக்கு மாற்றல் வழங்கப்பட்டு இருந்தது. பிசினஸை விட்டு சுப்பிரமணியால் வர முடியாது. இப்பொழுது என்ன செய்வது என்று புரியாமல் சுப்பிரமணி தவித்தார். அம்மா கண்ணு சொன்னாள், கவலைப்படாதீங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ மட்டுமா? அப்போ நம்ம பையன் ராஜா, நீ இல்லாம அவன் எப்படி இருப்பான்? புரியுது, ஆனா என்ன பண்றது? அவனுக்கு ஸ்கூல் இருக்கு, பரீட்சை வருது. இப்ப போய் அவனை ஸ்கூலெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க அவனை பாத்துக்கோங்க. எனக்கு லீவ் இருக்கும்போது நான் இங்க வரேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க நம்ம பையனை கூட்டிட்டு அங்க வாங்க. சரி, அப்போ நம்ம காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு வா. நான் கார் எடுத்துக்கிட்டு போயிட்டா அப்புறம் உங்களுக்கு? வேற காரு வாங்கிக்கிறேன். அனாவசிய செலவு. நான் ட்ரெயின்ல போய்க்கிறேன். எனக்கு உன்னை விட காசு பணம் பெருசு இல்ல. சரிதான், ஆனா அந்த காசு பணத்தை சம்பாதிக்கத்தான் நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு காரு, இந்த ஆடம்பரம் எல்லாம் பிடிக்காது. சிம்பிளா இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு ட்ரெயின் டிராவல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ட்ரெயின்ல போயிட்டு வரேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க என்று அம்மா கண்ணு சொன்னதும் சுப்பிரமணியால் மறுக்க முடியவில்லை. பின் அம்மா கண்ணு ட்ரெயினில் கிளம்பினாள். சென்னையிலிருந்து வந்த களைப்பு தீர பெருமூச்சு விட்டவாறு பல்லவன் எக்ஸ்பிரஸ் காரைக்குடியில் நின்றது. அம்மா கண்ணு ட்ரெயினில் இருந்து இறங்கினாள். அப்பொழுது ரயில்வே பிளாட்பாரத்தில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் சோர்வாக படுத்திருந்தான். அவன் முகத்தில் ஒரு இனம் புரியாத ஏக்கம். பல நாள் சாப்பிடாததால் ஏற்பட்ட பசி மயக்கம் வேறு. சொரணையே இல்லாமல் படுத்திருந்தான். அவனை அங்கிருந்தவர்கள் எழுப்பி விரட்டி கொண்டு இருந்தார்கள். அவன் தட்டு தடுமாறி எழுந்தான். கீழே விழுகப் போனான். அவனை தாங்கி பிடித்தாள் அம்மா கண்ணு. அவன் முகத்தில் பயம் தெரிந்தது. மன்னிச்சிருங்கம்மா என்று சொல்லி பயத்தில் நடுங்கினான். அவனால் நிற்க முடியவில்லை. கால் கையெல்லாம் ஆடியது. அப்பொழுது அவள் புக் செய்திருந்த கார் வந்தது. டிரைவரிடம் அம்மா கண்ணு சொன்னாள், டிரைவர், இந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கு. ஒரு கை பிடிங்க, இவனை பின் சீட்ல படுக்க வச்சிடலாம். நான் எங்க வீட்டுக்கு இவனை கூட்டிட்டு போறேன் என்றாள். டிரைவர் சரி என்றான். பின் இருவருமாக அவனை பின் சீட்டில் படுக்க வைத்தார்கள். அம்மா கண்ணு முன்னால் ஏறிக்கொண்டாள். பின் லக்கேஜை டிக்கியில் வைத்துவிட்டு டிரைவர் வண்டியை எடுத்தான். அவளின் பூர்வீக வீட்டின் முன் கார் நின்றது. காரிலிருந்து இறங்கினாள். வீட்டிற்குள் நுழைந்தாள். அங்கு தெய்வங்களாக புகைப்படத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் அவளின் அப்பா மோகன் படத்தையும் அம்மா வள்ளி படத்தையும் பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கியது. பின் காரில் இருக்கும் பையனை டிரைவர் கூட்டி வந்து உட்கார வைத்தான். லக்கேஜுகளை எடுத்து கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றான். அந்த பையனை பார்த்து அம்மா கண்ணு சொன்னாள், நான் போய் உனக்கு வேண்டிய பேஸ்ட், பிரஷ், சோப்பு எல்லாம் வாங்கிட்டு வரேன். அப்படியே நாம சாப்பிட சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீ படுத்து ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு சென்றாள். அரை மணி நேரத்தில் அனைத்தையும் வாங்கி கொண்டு வந்தாள். அவன் மெதுவாக எழுந்து பாத்ரூமிற்கு சென்றான். குளித்துவிட்டு வந்தான். அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்தாள். வேகமாக வாங்கி சாப்பிட்டான். பல நாள் சாப்பிடாதது அவன் கண்களில் தெரிந்தது. வேகமாக சாப்பிட்டான். அதனை பார்த்து அம்மா கண்ணுவின் கண்கள் கலங்கியது. சாப்பிட்ட பிறகுதான் அவனுக்கு தெம்பே வந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் கொண்டு வந்த உடைமைகளை அடுக்க ஆரம்பித்தாள் அம்மா கண்ணு. அவளின் அருகில் தயங்கி வந்தான். வாப்பா, இப்போ எப்படி இருக்கு என்று அம்மா கண்ணு கேட்டதும் அவள் காலில் விழுந்து அழுதான். அவனை தூக்கி நிறுத்தினாள். அவன் கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னான்,
இப்போ பரவாயில்லம்மா. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். உன் பேர் என்ன? என்ன பண்ற? என் பேரு பாண்டியன். நான் ஆதரவற்றோர் இல்லத்துல வளர்ந்தேன். படிப்பு முடிஞ்சதும் வேலை தேடி அலைஞ்சேன். கிடைக்கல. அப்பதான் காரக்குடியில ஒரு கடையில பில்லு போடுற வேலை காலியா இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்லி நான் இங்க வந்தேன். அவன் சொன்ன மாதிரி எனக்கும் வேலை கிடைச்சுது. ஆனா எனக்கு முன்னாடி என்னோட துரதிர்ஷ்டம் இங்க வந்துருச்சு. நான் வேலைக்கு வந்து சேர்ந்த நேரம் அந்த கடை முதலாளி கடைய மூடிட்டு சென்னைக்கு போயிட்டாரு. இங்க எனக்கு யாரையும் தெரியல. கையில் இருந்த காசும் செலவாயிடுச்சு. தங்க இடமும் இல்ல. சாப்பிட காசும் இல்ல. யார்கிட்டயும் பணம் கேட்க மனசு வரல. அதனால என்று மேற்கொண்டு பேச முடியாமல் அழுக ஆரம்பித்தான் பாண்டியன். அவன் கண்களை துடைத்து கொண்டே அம்மா கண்ணு சொன்னாள். எனக்கு இங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இதுதான் என் சொந்த ஊரு. எனக்கும் 10வது படிக்கிற பையன் இருக்கான். சென்னையில அவங்க அப்பா கூட இருக்கான். என் பையனுக்கு ஸ்கூல் இருக்கு. அதனாலதான் நான் மட்டும் இங்க வந்தேன். நீயும் என் பையன் மாதிரிதான். உனக்கு யாருமில்லைன்னு நினைச்சு கவலைப்படாத. அம்மா நான் இருக்கேன். நீ என்ன படிச்சிருக்க என்ற அம்மா கண்ணு கேட்டதும் பாண்டியன் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது. பின் சொன்னான், டிப்ளமோ மெக்கானிக். சூப்பர். உனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிம்மா. அம்மாவுக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்வாங்களா என்று கேட்டு அம்மா கண்ணு சிரித்தாள். பாண்டியன் கண்ணீரை துடைத்து கொண்டு மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தான். இப்பதான் பார்க்க அழகா இருக்க. எப்போதும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. சரி, நீயும் என் கூடவே இரு. எனக்கும் என் பையன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். சரிம்மா என்றான். பின் அன்று இரவு கணவன் சுப்பிரமணியிடம் நடந்த அனைத்தையும் டெலிபோனில் சொன்னாள் அம்மா கண்ணு. மறுநாள் அம்மா கண்ணு வேலைக்கு கிளம்பினாள். பாண்டியன் வீட்டை பொறுப்பாக பார்த்து கொண்டான். நாட்கள் ஓடின. பாண்டியனுக்கு மெக்கானிக் கடையில் வேலை வாங்கி கொடுத்தாள். பாண்டியன் வேலைக்கு சென்று வந்தான். வாழ்க்கை இன்பமயமாக இருந்தது. இப்படியே 2 ஆண்டுகள் ஓடின. அம்மா கண்ணுவிற்கு மீண்டும் சென்னைக்கு மாற்றலாகிவிட்டது. பாண்டியன் அழுதான். அவனை சமாதானப்படுத்தினாள். அவள் வீட்டிலேயே அவனை தங்க சொன்னாள். ஆனால் பாண்டியன் மறுத்துவிட்டான். அதே ஊரில் ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தங்கினான். மெக்கானிக் கடையில் தொடர்ந்து வேலை பார்த்தான். அம்மா கண்ணு மீண்டும் சென்னை வந்து விட்டாள். அதன் பிறகு சில ஆண்டுகள் கடிதம் மூலமும் டெலிபோன் மூலமும் பாண்டியன் அம்மா கண்ணோடு பேசிக்கொண்டிருந்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கடித போக்குவரத்தும் போன் உரையாடலும் குறைந்து கொண்டே போனது. அதன் பிறகு தொடர்பே இல்லாமல் போய்விட்டது. அதே பாண்டியன்தான் இப்பொழுது நம் வீட்டின் அருகே புது மெக்கானிக் கடை ஆரம்பித்திருக்கிறானோ என்ற தீவிர சிந்தனையோடு காஃபியை குடித்து முடித்தாள் அம்மா கண்ணு. அப்பொழுது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. அம்மா கண்ணு எழுந்து கதவை திறந்தாள். வாசலில் பாண்டியன் நின்று கொண்டிருந்தான். பாண்டியனை பார்த்ததும் அம்மா கண்ணுவின் கண்கள் கலங்கியது. வாப்பா, எப்படி இருக்க என்றாள். பாண்டியன் உள்ளே நுழைந்தான். அவன் பின்னால் ஒரு பெண் கையில் குழந்தையோடு வந்தாள். அவள் வேற யாரும் இல்லை, பேருந்தில் பார்த்த அதே பெண்தான். அதே குழந்தை அம்மா கண்ணுதான். நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. என்ன மறந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். உன்னை மறக்க முடியுமா? ஆமா, இது யாரு? என் மனைவி கீதா. இது எங்க குழந்தை. ரொம்ப சந்தோஷம். வாமா, இப்படி வந்து உட்காரு என்று கீதாவை பார்த்து சொல்லிவிட்டு அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கி அம்மா கண்ணு கொஞ்சினாள். பின் பாண்டியன் கேட்டான், நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? சாரு, உங்க பையன் எல்லாரும் எங்கம்மா? நான் ரிட்டையர் ஆயிட்டேன். எங்க கம்பெனிய எங்க பையன்தான் இப்ப பாத்துக்கிறான். ஊட்டியில என் கணவரோட தங்கச்சி பையனுக்கு கல்யாணம். அப்படியே ஒரு முக்கியமான மீட்டிங்கும் இருந்தது. அதனால 3 மாசம் முன்னாடியே எல்லாரும் ஊட்டிக்கு போயிட்டோம். கல்யாணம் முடிஞ்சதும் நான் உடனே வந்துட்டேன். என் கணவர் மீட்டிங் முடிச்சிட்டு இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு. பையன் அங்க இருந்தபடி சென்னைக்கு கிளம்பிருவான். வழக்கம் போல ட்ரெயின்ல தான் வந்தீங்களாமா? ஆமாப்பா, எனக்கு ட்ரெயின் டிராவல் பிடிக்கும்னு உனக்குத்தான் தெரியுமே. அதனால ஊட்டியிலிருந்து ட்ரெயின்ல மதுரை வந்தேன். அங்க இருந்து பஸ்ல வந்தேன். இன்னும் 2 நாள்ல மீட்டிங் முடிச்சிட்டு சாரு எங்க கார்ல வந்துருவாரு. ஓ, சரிங்கம்மா. உங்களை நான் நினைக்காத நாளே இல்ல. உங்களாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். நீங்க என்ன வேலைக்கு சேர்த்து விட்ட மெக்கானிக் கடை முதலாளிய உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? ஓ, நல்லா ஞாபகம் இருக்கே. சின்னையா அண்ணே.
அவரோட பொண்ணுதான் கீதா. ஓ, நினைச்சேன் முகத்தை பார்க்கும்போதே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. ஆமாமா, கீதா அவங்க அப்பா மாதிரி என்று பாண்டியன் சொன்னதும் அம்மா கண்ணு கீதாவை பார்த்து கேட்டாள். என்னம்மா படிச்சிருக்க? பிகாம் என்று கீதா சொன்னதும் பாண்டியன் வெட்கப்பட்டு கொண்டே சொன்னான். எங்க கல்யாணம் காதல் கல்யாணம்தான். புரியுது புரியுது. அப்புறம் இப்ப என்ன பண்ற? நீங்க சென்னைக்கு வந்ததும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி மெக்கானிக் கடையில வேலை பார்த்தேன். சின்னையா மாமா கிட்ட இருந்து தொழில் சம்பந்தமா நிறைய கத்துக்கிட்டேன். உங்க கூட இருக்கும்போது மனுஷங்க கூட எப்படி பழகணும், பேசணும், எப்படி மாத்தி யோசிக்கணும்னு கத்துக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்துதான் இப்போ என்ன மெக்கானிக் கடை ஓனர் ஆக்கியிருக்கு. நான் இங்க கடை ஆரம்பிச்சதும் இந்த வீட்டை பார்த்தேன். சுப்பிரமணியன் அம்மா கண்ணுன்னு வெளியில இருந்த நேம் போர்ட பார்த்தேன். அப்பவே தெரிஞ்சுகிட்டேன் இது உங்க வீடுதான்னு. ஆனா வீடு பூட்டி இருந்தது. அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். நீங்க ஊருக்கு போயிருக்கதா சொன்னாங்க. சரி, நீங்க வரட்டும்னு காத்திருந்தேன். இப்போ லைட்டு எரிஞ்சதும் சரி நீங்க வந்துட்டீங்கன்னு நினைச்சுதான் கீதாவையும் பாப்பாவையும் கூட்டிட்டு வந்தேன் என்று பாண்டியன் சொன்னதும் அம்மா கண்ணு கேட்டாள். உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க மாமா சின்னையா எப்படி இருக்காரு? இத்தனை நாளா என்ன பண்ண? நல்லா இருக்காரு. கீதாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு 2வது பிரசவம். அவங்கள பாத்துக்க அத்தையும் மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்க. நான் மாமா கடையில தொடர்ந்து வேலை பார்த்தேன். எங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு காரக்குடிக்கு வெளியில அவுட்டர்ல ஒரு வீடு பார்த்து போயிட்டோம். அங்க சொந்தமா ஒரு மெக்கானிக் கடை ஆரம்பிச்சேன். அங்க நிறைய மெக்கானிக் கடைங்க இருந்துச்சு. போட்டி நிறைய, கஸ்டமர் கம்மி. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ரொம்ப நாளா இங்க ஒரு கடை காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் இங்க வந்துட்டோம். ஆனா நீங்க எப்படி இந்த வீட்ல? பழைய வீடு ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு. அதனால நான் ரிட்டையர் ஆனதும் அந்த வீட்டை கொடுத்துட்டு மேற்கொண்டு காசு போட்டு இந்த வீட்டை வாங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா. நான் தொடர்ந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு லைனே கிடைக்கல. லெட்டரும் போட்டேன். எல்லா லெட்டரும் திரும்பி வந்துருச்சு. எங்க கல்யாணத்துக்கு நீங்க வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உங்களுக்கு லெட்டர் மேல லெட்டர் போட்டேன். ஃபோன் பண்ணேன். ஆனா உங்க கூட பேசவே முடியல. ஆமாம் பாண்டியா, என் வேலைய பத்தி தான் உனக்கு தெரியுமே. ஊரு ஊரா மாத்திக்கிட்டே இருந்தாங்க. நிலையான ஃபோன் நம்பர் இல்ல, நிலையான அட்ரஸ் இல்ல. அதான் என்னாலையும் உன் கூட பேச முடியல. இப்போ ரிட்டையர் ஆன பிறகுதான் நிம்மதியா ஊருக்கு வந்து செட்டில் ஆயிட்டோம். ரொம்ப நல்லதா போச்சு. மறுபடியும் நாம பக்கத்து பக்கத்துல இருக்க போறோம். எனக்கு எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று பாண்டியன் சொன்னதும் அம்மா கண்ணுவின் கண்கள் கலங்கியது. பிறந்ததிலிருந்தே தாய்ப்பாசம் அறியாத இந்த பாண்டியனோடு நாம் தொடர்ந்து பேசியிருக்க வேண்டும். வேலை பளுவில் அவனோடு பேசாமல் இருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்ற குற்ற உணர்ச்சி அவள் இதயத்தை ரணமாக்க ஆரம்பித்தது. பின் பாண்டியனை பார்த்து கேட்டாள். நான் பஸ்ல வரும்போது உன் மனைவியையும் குழந்தையும் பார்த்தேன். உன் குழந்தை பேரு அம்மா கண்ணுவா? ஆமாமா, உங்க பேரதான் வச்சிருக்கேன் என்று பாண்டியன் சொன்னதும் அம்மா கண்ணுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. பாண்டியன் மேலும் சொன்னான். அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல யாரும் இல்லாம தனியா கிடந்தேன். மத்தவங்க மாதிரி நீங்களும் என்ன கண்டுக்காம போயிருந்தா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். 4 பேரு என்ன மதிக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இன்னைக்கு நானும் ஒரு கடைக்கு ஓனரா இருக்கேனா அது உங்களாலதான். எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க தான் குலதெய்வம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் அம்மா என்று பாண்டியன் சொன்னதும் அம்மா கண்ணுவிற்கு மெய் சிலிர்த்தது. பின் கேட்டாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால ஒருத்தருக்கு நல்லது நடந்திருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆனா அதுக்காக என் பேரை எதுக்குப்பா உன் குழந்தைக்கு வச்ச? இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில நல்ல பேரா உன் பொண்ணுக்கு வச்சிருக்கலாம்ல. பாரு உன் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கான்னு. அவளுக்கு போய் இந்த பேரை வச்சிருக்கியேப்பா. நாளைக்கு வளர்ந்து வந்து உன்கிட்ட கேப்பா பாரு, ஏன்பா எனக்கு இந்த பேரை வச்சீங்க? ஸ்கூல்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்கன்னு வந்து கேப்பா பாரு. கேக்கட்டுமா? அந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருக்கேன். உங்களை பத்தி அவகிட்ட பெருமையா எடுத்து சொல்லுவேன். என் அம்மா பேரை உனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். யாராவது கிண்டல் பண்ணா எங்க அம்மா மாதிரி அவங்க கூட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுன்னு சொல்லி கொடுப்பேன் என்று பாண்டியன் சொல்ல சொல்ல அம்மா கண்ணு பேச வார்த்தை வராமல் சந்தோஷத்தில் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள். பின் பாண்டியனை பார்த்து கேட்டாள். இருந்தாலும் இந்த பேர்ல என்ன இருக்கு பாண்டியா?
என்னம்மா அப்படி கேட்டுட்டீங்க? நன்கொடை கொடுக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது நல்ல விஷயம் செய்யும் பொழுதோ நம்ம பேரை எழுதிக்கிறாங்களே, எதுக்காக? இன்னாரு கொடுத்தாருன்னு நாளைக்கு வர தலைமுறைக்கு தெரியணும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க வாழ்க்கை மாறுனதுக்கும் அவங்களோட வெற்றிக்கும் காரணமா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துற மாதிரி அவங்க பேரை தொடர்ந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படித்தாம்மா நான் உங்க பேரை என் பொண்ணுக்கு வச்சிருக்கேன். என் அம்மா பேரை என் பொண்ணுக்கு வச்சிருக்கேன். உங்கள மாதிரி என் மகளும் 4 பேருக்கு உதவும் மனப்பான்மையோட பெரிய அதிகாரியா வரணும். பேர்ல என்ன இருக்குன்னு எல்லாரும் சாதாரணமா நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பேர்ல தான் எல்லாமே இருக்கு. பெயருன்றது நம்மளோட அடையாளம்மா என்று பாண்டியன் சொன்னதும், பெயருன்றது நமக்கான அடையாளம்டா என்று அவளின் அப்பா மோகன் சொன்ன வார்த்தைகள் அவள் நினைவிற்கு வந்தது. பாண்டியன் ரூபத்தில் அவள் அப்பா மோகன் அவள் கண்களுக்கு தெரிந்தார். அம்மா கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.